எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்டேட் வரதுனால இப்போ நம்ம ஐபிஎல் அப்டேட் வந்து அதிகமாக வந்துன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸில் 100% வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னதான் T20 வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தாலும் ஹார்திக் பாண்டியாவும் நம்ம ரோஹித் சர்மாவும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஹார்திக் பாண்டியா செய்கலாம் செஞ்சுட்டாரு 2024. அவர் நாயாட்டம் வேலை வாங்குது, இங்கே போய் இல்லை அங்கே போய் நின்று அந்த மாதிரி வேலை வாங்கல. அதெல்லாம் 5 டிராஃபி அடிச்சு கொடுத்து ஒரு கேப்டனை இந்த மாதிரி ஒரு வேலை நிற்கலாம். அது நான் அங்கே போய் இங்கே போகணும் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளிப்படையாக பேசுகிற 2 டீம்னா கொல்கத்தா வந்து நாங்கள் 25 கோடி மேலே குத்தி எடுப்போம், எவ்வளோ போனாலும் நாங்கள் ரோஹித் சர்மா எடுத்துரும் அப்படின்னு நம்ம கொல்கத்தா பேசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்ஐஜி பயிற்சியாளர் வந்து அவர் பேர் தெரில, ஆனால் அவரும் அதே மாதிரி தான் சொல்லிக்கிறாரு. ரோஹித் சர்மா ஆக்ஷனில் இருந்தால் எல்லா டீமும் போட்டி போடுவாங்க, கடும் போட்டி கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு இருக்கும், அவர் மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் எங்கள் டீமுக்கு தேவை அப்படின்னு நம்ம பயிற்சியாளரும் எல்ஐஜி பயிற்சியாளரும் சொல்லிக்கிறாங்க. இப்போதைக்கு T20 வேர்ல்டு கப் அடிச்சு கேப்டனை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம பல பேர் கேள்வி எழுப்பினாலும் ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதிகம் கோடி நான் உனக்கு தரேன் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா கண்டிப்பாக இருக்க மாட்டாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன வருஷமே நம்ம கோயில் மாதிரி கட்டணும் ஒரு கொல்கத்தா மேட்சை முடியும் போது சொல்லியிருந்தாரு, நான் கஷ்டப்பட்டு இந்த வருஷமாக கோயில் கட்டி 5 டிராஃபி அடிச்சு கொடுத்தேன், ஆனால் என்னையே லாஸ்ட்டில் கேப்டன்சி பிடிங்கிட்டாங்க அப்படின்னு அவரே ஒரு பரிதாபமாக பேசியிருப்பார். அந்த மாதிரி தான் இப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதிகம் கோடி போனால் நம்ம கேகேஆர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க மிட்சல் ஸ்டார்க்குக்கே 25 கோடி கொடுத்துருக்காங்க. நம்ம ரோஹித் சர்மாக்கு 30, 40, 50 கோடி வரையும் போவாங்க எனக்கு தோணுது. மொத்த கோடி அரிச்சாச்சு நம்ம ரோஹித் சர்மாவை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் கொல்கத்தா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐஜியை சொல்லலாம், அவங்களுக்கும் ஒரு ஓப்பனிங் தேவை, அதுக்கேற்ற மாதிரி கேப்டன் தேவை. கேஎல் ராகுல் பண்ணுவார், இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சு நம்ம எடுத்துருவாங்க தெரியும் ரோஹித் சர்மா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கேப்டன் ஓப்பனிங்கில் ஏறினா எல்லா சம்பவம் செய்கிற ஒரு கேப்டனை போயிட்டு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா மக்களே, பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக எடுத்துன்னு வந்துக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள்.